வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மகர ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய காணொலியில நான் சொன்னதுதான். என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. ஓரளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டே வருவீங்க. எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோல. அப்படி இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதம் எதை உணர்த்த போகுது அப்படின்னா நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. ஒரு நல்ல அனுபவத்துக்கு வேண்டி ரெடியா இருந்துக்கோங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியே சரியாகி அது ஆப்போசிட்டா அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது அப்படிங்கறதா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா, வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பா வேலை கிடைக்கும். நிறைய இடத்துல நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வேலையே கிடைக்கல, இல்ல நான் ஆல்ரெடி ஒரு வேலையில இருந்தேன், அது எனக்கு செட் ஆகல, இல்ல எனக்கும் உங்க மேனேஜருக்கும் சண்டை, அதனால நான் அவர் கூட சண்டை போட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரு நிலையற்ற தன்மையிலேயே கடைசி ஒரு 7.5 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, மகர ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் அருமையா இருக்குது. காரணம், 10ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் 3ஆம் இடத்துல உச்சமடைகிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். அடுத்து நான் வேலையிலே தான் இருக்கேன், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா தான் இருக்குது, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு கூட இருக்கிறவங்கள ஒரு சப்போர்ட்டே இல்லை, எல்லாமே எனக்கு எப்படி மாறுமோ அப்படின்னா கண்டிப்பா மாறும். இந்த டைம்ல இந்த மாதத்துல யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட சீனியர்ஸ், உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணலினாலுமே உங்களை எதுவுமே ஒரு சிக்கல்ல மாட்டி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நிறைய பேர் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, இப்ப அவங்களே உங்களை கண்டு ஒதுங்கிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அப்போ நீங்க உங்களோட வேலையில கரெக்டா கண்ணும் கருத்துமா இருங்க, அது நல்லா இருக்கும். வேலையிலும் நல்ல நீங்க முயற்சி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லிட்டேன். அடுத்து நான் வேற பக்கம் வேலைக்கு போகணும்னு இருக்கேன், அது நடக்குமானா தாராளமா நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு 7.5 சனியில நிறைய கஷ்டங்கள், ஒரு நிறைய ஹெக்டிக்கான சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண நபர்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேற பக்கம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். சோ அப்ப நீங்க அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சே தீரும். சரிங்களா? அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டோம்னா, தொழில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, நான் ஏன்டா தொழில் ஆரம்பிச்சேன்னு இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. இந்த டைம் ஃப்ரேம் ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளோட பிசினஸ் நல்ல 4 இடத்துல ரீச் ஆகும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட பிரதர்ஸ் ஆகட்டும், உங்களோட சிஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவங்க உங்களை நல்ல வழிக்கு, நல்ல நண்பர்களா இருந்தா நல்ல வழிக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க. சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா கிடைக்க போகுது. மகர ராசி அன்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து குடும்பம், திருமணம், உறவுகள் இதெல்லாம் எப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த கடைசி 7.5 வருஷத்துல இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வேற யாராச்சும்னால ஒரு பிரச்சனைகள், தேர்ட் பர்சன்னால, 3வது மனுஷனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும். கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். டெம்பரவரியா செப்பரேட் பண்ணி இருந்திருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு டாட் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்துல நிறைய பேர் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நல்லா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம். சோ அதனால நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஃபேமிலியில் நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பொருளாதாரத்திலும் பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. பொருளாதாரத்தில் இவ்வளவு நாள் நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லோன் கொடுத்திருப்பீங்க, அது லாக் ஆயிருக்கும். உங்களோட காசு யாருக்காச்சும் கடனுக்கு கொடுத்திருப்பீங்க, அது லாக் ஆயிருக்கும். அது எல்லாமே இனிமேல் வரக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். நீங்க வசூலிக்க போறீங்க அப்படிங்கறத உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் லோன் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆகும். எனக்கு தலை மேல ஃபுல்லா கடன் தான் இருக்குது, அதெல்லாமே சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பா சரியாகும். கடன் எல்லாமே
அடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னா பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க நினைச்சா பண்ணிடலாம். ஏன்னா 5ல வந்து குரு, 6ல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க வந்து கடனை அதிகமா வாங்காதீங்க. கடனை அதிகமா வந்து அடைக்க பாருங்க, க்ளோஸ் பண்ண பாருங்க, அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ண பாருங்க, நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா எல்லாமே சாதகமா இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு திருப்பி உணர்த்துறேன். அதனால எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்து திருமணத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணம் ரொம்ப லேட் ஆயிட்டே இருந்திருக்கும். எது கரெக்டா செட் ஆயிருக்காது. இந்த 7.5 சனியில இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. என்னடா எல்லாம் பொருத்தமும் இருக்குது, ஆனா அது கரெக்டா செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய வரன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான ஒரு உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களோட வாழ்க்கையை உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கறத நீங்க வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பொண்ணா இருந்தா பையனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களை தேடி கண்டிப்பா வரப்போறாங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்கு. அது இல்லாம இந்த பிப்ரவரி மாதத்துல காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுவுமே செட் ஆகும். வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சொல்லிட்டேன். வரன் பார்க்கலாம், குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியங்கள் ஏற்படும், எல்லாமே வந்து நல்ல ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு உணர்த்துறேன். சரிங்களா? அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் எவ்வளவுதான் எஃபோர்ட் போடுறேன், ஆனா அதுக்கேற்ற பலன்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா மாணவிகளா இருந்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையான ஒரு காலகட்டமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க முயற்சி பண்ணீங்க, அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கல, இனிமேல் அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்க போகுது. ஏன்னா அடுத்து வரது வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் வரும். பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ், போர்டு எக்ஸாமினேஷன்ஸ், இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், இது எல்லாமே வரும். எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரி காலேஜுக்கு போவேனா, நான் நினைச்ச மாதிரி வேலைக்கு போவேனா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆமாம், எஸ் அப்படிங்கிற ஒரு பதில் மட்டும்தான் எல்லாத்துக்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கோங்க. கடவுள் உங்களுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற கிரீன் சிக்னல் காட்ட போறாரு. ஸோ அதனால நீங்க வந்து விடாமுயற்சியோட நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கூடுதலா கொஞ்சம் கவனமோட, கொஞ்சம் விழிப்புணர்வோட, ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலா, தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அடுத்து எக்ஸாம் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா படிங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ், நீங்க நினைச்ச மாதிரியான இடத்துக்கு கண்டிப்பா போவீங்க. கண்டிப்பா போகதான் போறீங்க. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அடுத்து பெண்களா இருந்தா நிறைய மன வருத்தங்கள், நிறைய குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவு, எதுவுமே நம்ம நினைச்சா அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்குது, நான் என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சில விஷயத்துல வந்து நான் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கேன், அதெல்லாம் நான் வெளியில சொல்றதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிற பெண்களா இருந்தா நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், எல்லாத்துக்குமே ஒரு விடுவு காலம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சூரியன் புதன் இவங்க எல்லாமே வலுவா இருக்கிறவங்க. ஜென்ம ராசியிலேயே வந்து சூரியன் புதன் முதல்ல ஒரு 13 நாள் 12 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போவாங்க. சூரியன் சனி புதன் இவங்க எல்லாம் 2ஆம் இடத்துல சேருவாங்க. இது எல்லாமே வந்து குடும்பத்துல நல்ல ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை தான் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத உணர்த்த போகுது அப்படிங்கிறத இந்த பிப்ரவரி மாதத்தை அப்படிதான் நான் பாக்குறேன். சோ அதனால எல்லாமே ஓகே அப்படின்னே சொல்லிடலாம். நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் பிப்ரவரி மாதம். நான் ஏதோ ஒரு விஷயம் வாங்கலான்ட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கேன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. பிப்ரவரி மாதமே நல்லா இருக்குது. நீங்க ரொம்ப பெரிய ரிஸ்க்ல எடுத்துக்க வேண்டாம். நீங்க அப்படியே கோ வித் த ஃப்ளோ. அது என்ன, அது எப்படி கூட்டிட்டு போகுது அப்படியே நீங்க நகர்ந்து போறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிட்டேன். நீங்க எதை பத்தியுமே கவலையப்பட வேணாம். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு பெண்களுக்கு எல்லாம். ஏன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, ரொம்ப என்னால முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ப்ராப்ளமாவே இருக்கு எப்ப பார்த்தாலுமே அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் தான். சோ கொஞ்சம் அந்த ஒரு தன்னம்பிக்கையை விடாம போராடம், கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அடுத்து உடல்நிலையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்னா எதுவுமே பெருசா எந்த அளவுக்குமே ப்ராப்ளமே இல்லை. ஏதாவது சில பேர்த்துக்கு உங்களோட ஜாதகத்துல தசாபுத்தி கொஞ்சம் மேட்ச் ஆகலைன்னா அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துக்கோங்க. ஏன்னா உங்க ஜாதகமும் முக்கியம், கோச்சாரமும் முக்கியம். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கான அருமையான ஒரு யோகமான ஒரு காலகட்டமா மாறும். அதனாலதான் நம்ம சொல்றோம். சோ அப்ப உங்க ஜாதகத்தை எடுத்து கொஞ்சம் சாதகமான தசாபுத்தி போச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனா இது வரைக்கும் இருந்து வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஹெல்த்ல எல்லாமே சரியாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்னா பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். எல்லாமே சரியாகும். ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, இந்த மாதிரி விஷயங்களே எல்லாமே போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு நாள் தான் போகும்னு தெரியலையே அப்படின்னா அது எல்லாமே ஸ்டாப் ஆகக்கூடிய காலம்னா இந்த பிப்ரவரி மாதம். எல்லாமே நின்று உங்களுக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ்,
60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து எல்லாமே நல்லா இருக்கு. உடல்நிலையில ஏதாச்சும் ப்ராப்ளம் கண்டிப்பா நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். அடுத்து நான் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அது லாக் ஆயிருச்சு, அந்த காசெல்லாம் வருமானா கண்டிப்பா வரும், உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டத்துல யாராச்சும் நம்பி கொடுத்துருப்பீங்க, அந்த அமௌண்ட் அப்படியே லாக் ஆயிருக்கும், 2-3 வருஷத்துக்கு பேச்சே இருக்காது. அது எல்லாமே கண்டிப்பா திருப்பி வசூலிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். என் பையனுக்கு வேண்டி, என் பொண்ணுக்கு வேண்டி, இல்ல என் பேரனுக்கு வேண்டி, இல்ல என் பேத்திக்கு வேண்டி ஏதாச்சும் நான் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்க, பண்ணலாமா தாராளமா பண்ணலாம். உங்களை யார் தடுக்கிறது? யாருமே இல்லை. தடுக்கிறதுக்கு சனி பகவானும் இல்லை, அவரும் போயிருவாரு. அவர் எல்லா பாடத்தையும் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஓவராலா எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஒரு காலகட்டம் வந்து முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நீங்க உணர போறீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு சூழல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க உணர போறதை நீங்களே வந்து பார்க்க போறீங்க அப்படிங்கறத உண்மை. அப்பாடா நம்மளா இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களே ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். ஸோ நான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன, இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பா வேலை கிடைக்கும், தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், வேலையில வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இன்சென்டிவ் இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், குடைச்சல்கள் இதெல்லாமே தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ வம்பு வழக்கெல்லாம் போயிட்டு இருக்குது, கேஸ் ஏதோ வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுவுமே சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். ஆனா உங்க ஜாதகப்படி கரெக்டா தசாபுத்தி அந்த ஒரு ஜாதக வலுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வழக்குல ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாமே அமைப்பு கரெக்டா இருக்குது. அடுத்து வந்து பாத்துட்டோம்னா மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கரெக்டா அந்த டைம்ல வந்து அதாவது கடந்து வந்த டைம்ல வந்து நீங்க வந்து கரெக்டான மதிப்பெண் எடுக்கலினாலுமே வந்து கண்டிப்பா மார்ச் மாதத்துல எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வரதுனால கண்டிப்பா தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க, நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமா இருக்கு. சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ போறீங்க அப்படிங்கறது தான் உணர்த்துது இந்த பிப்ரவரி மாதம். ஸோ இந்த மாதத்தை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சுக்கோங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனமோடு இருங்க. 7.5 சனி முடிய போகுதுன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் உணர்த்துறேன். மற்றபடி ஹெல்த்ல பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸை வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.